பண்ற? சாமி கும்பிட்டுங்கறேன், கோயிலுக்கு காமிச்சுங்கறேன், தெரியல உனக்கு. இந்தா வீடா போட்டு. குத்துட்டல போ. வீடா கொடுத்துட்டு போ. நான் நீ வச்ச ஆளா? உன்னாண்ட ஒரு ஐடியா கேட்டுன்னு போலாம்னு வந்தேன். தொழில் நடந்துக்குது இல்ல, வியாபாரத்தை கெடுக்காத. ஐடியா எல்லாம் கொடுக்க முடியாது, கறிவானா கொடுக்குறேன் போ. அந்த மிலிட்டரி ஹோட்டல்ல இருந்து ஆள் வந்துக்குதா, அவங்களுக்கு ஆட்டோட நெஞ்சு வேணுமா கால் வேணுமா? நீ பேசிக்கிட்டே இரு, நான் போட்டேன். போடு. என்ன ஐடியா? வந்து ஒரு பொண்ணு ஒரு பையனை லவ் பண்ணிக்கிறாங்க. அவங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதா நான் சத்தியம் பண்ணிட்டேன். என்னையா பண்ணலாம்? அந்த வெட்டிட்டுமா? வெட்டு. என்னையா இது அவனுக்கு? எனக்கு சொல்லியா? என்னன்ற? அவங்க வீட்ல ஒத்துக்க மாட்டேங்கறாங்க. பயங்கர சிக்கல். தலைவா பிரிச்சு கட்டிட்டோமா? பிரிச்சு கட்டி சேர்ந்து இந்த வாழ போகுது. இது யாருக்கு? இது அவனுக்கு. எனக்கு சொல்லியா? என்னன்ற? பொண்ணு ஏழை, பையன் பணக்கார வீட்டு பையன். அவங்க கட்டிக்கிறது அவங்க வீட்ல பிடிக்கல. இது என்ன உதாரணம் இருக்குது? இப்ப நாளைக்கே அந்த தங்கச்சியை ஒரு பணக்கார வீட்டுல இருந்து பொண்ணு கட்டு வந்தா ஓனான்றதா? அதான் நீதான் கரெக்ட். இதுக்கு ஒரு ஐடியா எடுத்து விடா. என்ன ஐடியா? நம்ம குப்பத்து பெரியவங்களே சொல்லிக்கிறாங்க, டாவுக்கு கண்ணு டொக்கு, திட்டு தாலிக்குதான் கிக்கு. இஸ்னு போய் காட்டிக்க சொல்லு. தாலி எங்க கட்டுறது? 4 பேருக்கு தர்ற மாதிரி இருக்கணும்னா கழுத்துல தான் கட்டணும். அவங்க வசதி எப்படி? அட அது இல்லையா, வீட்லயே இல்ல கோயில்லையா? பார், வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க. கோவில்ல கூப்பிட்ட நேரத்துல சாமி வருமா தெரியாது. 24 hours ஓபன் போலீஸ் ஸ்டேஷன் தான். இப்ப எல்லாரும் இஷ்டத்துக்கு போய் கட்டிக்கிறாங்களா? ஐயர் இங்க பட்டை போட்டுன்னு கட்டி வைக்கிறதுக்கு பதிலா இங்க பட்டை போட்டுன்னு இவங்களே கட்டி வச்சிடறாங்க. அந்த லாக்கு இப்ப பிரியா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் நைட் அங்கேயே வச்சுக்கலாம்டா. தெரியும், உள்ள தூக்கிட்டு போட போறாங்கடா வெட்டு. ஐயோ என்னமா நீங்க எடுத்து விடுறியா? இந்த கண்ணாலத்தை நீ ஏன் முன்ன நின்று நடத்தி வச்ச? எல்லா நல்ல காரியத்தை நம்மளே நின்று நடத்தணும்னா முடியுமா? நடத்தம் விருந்து வைக்கத்தாண்டா நம்ம கடையில வந்து மட்டும் வாங்கி சொல்லு. மழையா இருக்குது, இதுல எப்படியா போறது? இதுல போனா துணி எல்லாம் நஞ்சிடும். நஞ்ச துணி உடம்புல ஒட்டி நடக்கும் போது மாதிரி இருக்கும். ரோட்ல போற பொறுக்கி பசங்க என்ன பார்த்து விசில் அடிப்பாங்க. இன்னமா கவலைப்படுது. வரும்போது புடிச்சுன்னு வந்திய அத்த புடிச்சுன்னு போன அணிய மாட்ட. ரொம்ப பேசி நின்று என் கொக்கில தூக்கி மாட்டிடுவோம். அண்ணாத மட்டன் கொஞ்சம் ஷார்டேஜ், கம்முன்னு தூக்கி மாட்டிட. செஞ்சாலும் செய்வீங்க. யார கட்டி தங்கச்சி கட்டி வச்ச நீ? என்ன சத்தா போட்ட? இந்த பார், நாடி துடிக்குது. எனக்கு நாக்கற இல்லையா என் தங்கச்சி கட்டி வைக்கணும்னு? அது யாரு நீ கட்டி வச்சிருக்கிற? கப்பாரி மொள்ள மாறி என் கூட சண்டை போட்டவன் உங்க அப்பா மொள்ள மாறி. உங்க அப்பா வண்டியை உடைச்ச மொள்ள மாறி அவன் பையனை கட்டி வச்சுக்கிற. கேட்கவே நாராசு மாறிதே. நீ இப்படி எல்லாம் சொல்லுவேன்னு தெரிஞ்சுதான்யா உனக்கு தெரியாம உங்களுக்கு கல்யாணம் கட்டி வச்சுட்டேன். ஏதோ அதுங்க 2 ஆசைப்பட்டுச்சு. மணி அடிக்குதியா? நினைச்சுக்கணும். ஆசைப்பட்டதோ அவசரப்பட்டதோ அவங்க இல்ல. என் தங்கச்சிக்கு யாரும் அதான் உனக்கு யாரும் தாலின்றதுனால கமுக்கமா கட்டி வச்சுட்டேன். ஐயோ என் பிளட் எல்லாம் பாயில ஆகுது. ஆட்கள்லாம் வச்சுட்டு போலுக்குது. தலையெல்லாம் கேரியா வந்து எங்க என்னோட போர்ட்ரேட் பீடா கேட்பேன் தெரிஞ்சுதாயா வாங்கி வச்சிருக்கேன். இருக்குதா? இருக்கே. சரி வச்சுக்கோ. சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? விரலுக்கு ஏத்த வீக்கம் வேணும், உரலுக்கு ஏத்த வழக்க வேணும். ஆமாயா. ஒட்டு துணியும் பட்டு மெத்தியும் சேராதுன்னு பெரியவங்க சொல்லி இருக்கிறது தெரிஞ்சோ விட்டு போட்டு தச்சு விட்டு வந்துட்டிய நீ. யோ அன்னைக்கு நீ தானே சொன்ன? எப்ப சொன்ன? சொன்னையா. என்ன பணக்கார வீட்டு பையன் ஏழை பொண்ணு இஸ்துன்னு போய் தாலி கட்டலாம்னு. உனக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமா? ஏய், ஊரு கட்டத்தனமா பேசுறீங்க. ஊருக்கு தான் நியாயம், நமக்கு இல்ல. கேட்டா சொல்லலாம், அவ்வளவுதான். இரு பீட போட்டுக்கிறியா? பேச்ச மாட்டாத. நீ கட்டி வச்சுக்கிறிய ஒரு கசுமாலம். அவன் முது எலும்பு இல்லாத வந்து வச்சுக்கோ. அப்பா அம்மா பேச்சு கேட்டு என் தங்கச்சி விட்டு போட்டான்னு வச்சுக்கிய. அவனை எதுக்கு நான் வச்சுக்கணும்? எனக்கு தான் நீ இருக்கிறிய. பேச்சோட பேச்சா கட்டில கவுத்திட்டியா? என்ன உடனே நடக்கட்டும். சாமி, நான் நினைச்ச மாதிரியே 2 பேரையும் சேர்த்து வச்சுட்டேன். சாமிக்கு இந்த வேலையை கொடுக்குறியா நீ? உன் பொண்ணு பண்றது பார்த்தாதா? என்ன செஞ்சிட்டா? அந்த பணக்கார பையன் கூட என் தங்கச்சியை சேர்த்து வச்சு கண்ணால கட்டி வச்சுட்டாயா? வசதியான இடத்துல தானே கட்டி வச்சுக்கிறா. உன் தங்கச்சி நல்லா இருப்பா. என் வாயால சொல்லி இருக்கிறான் பாரு, நல்லதே நடக்கும். நான் மோசம் போயிட்டேன். எந்த நாட்டுல என்ன சொன்ன? உன் நாக்குல என்ன யாரு இது? சரஸ்வதி கூடி இருக்கா. நீ என் குப்பத்துல கூடி இருக்கிற. உன் நாக்குல சரஸ்வதியா? என்னம்மா நடந்துச்சு? அண்ணே, அவங்க அப்பா எங்க கல்யாணத்தை ஒத்துக்க மாட்டேன்னு துரத்தி அடிச்சுட்டாருன்னு. தெரிஞ்சிட்டாங்களா? அப்படியா? அப்படியா? நீ தானே கட்டி வச்ச. நீ ஏன் கேளு. நல்ல அழு. கட்டிக்கினா அவ்வளவுதான் கட்டிக்குவேன். ஒத்த கால நின்னியே, இப்ப கால போற அழு. உனக்கு பார்த்து கண்ணாலம் பண்ணி வச்சதுக்கு என் பொண்ணு அந்த ஆள்கிட்ட பாட்டு வாங்கிக்கிறான். எங்கேயாவது மூலையில குந்திக்குது. ஆளாளுக்கு என் தங்கச்சி கிட்ட பாக்கிறீங்க. தங்கச்சி நீ குந்துமா? உன் மேல ஒரு தூசு தும்பு போடாத, நான் பாத்துக்கிறேன். என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? என்ன தப்பு பண்ணிச்சு என் தங்கச்சி? ஒரு
பொண்ணு ஒரு பையனை காதலிக்க கூடாதா? ஒரு ஏழை பொண்ணு பணக்காரனை கட்டிக்க கூடாதுன்னு எந்த ஒரு சட்டத்துல இருக்குது? நீ கம்முனு கடையா கம்பன் என்னையா சொன்னா? என்னண்டா ஒண்ணும் சொல்ல. உன் ஊடு தேடி வந்து கதவு தட்டி சொல்றாரு, அண்ணலும் நோக்கினான் அவளும் நோக்கினாள். அங்க என்ன பாக்குற? ராமாயணத்துல சொல்லி இருக்கிறது டாவடிக்கிறது தப்பு இல்ல. டாவடிக்கிறது அந்த காலத்துல என்ன நடந்திருக்குது? என் தங்கச்சி பாவம் வாழ்க்கைய எழுந்துட்டு வந்து நிக்குது. அதுக்கு ஆறுதல் சொல்லாத மூல்ல உட்காந்து ஆடு முக்காடு போட்டு ஆடுன்றீங்க. உன் பொண்டாட்டிய டாவ் வச்சு இந்த பொண்ணை பெத்துட்டா உனக்கு தெரியும் டாவ் மகிமை. நீ சொல்லுமா? உன்னை ஊட்ட விட்டு தட்டுனான அந்த கேப் மாதிரி ஆண்டா நீ என் தங்கச்சின்றத சொன்னியா? அங்க தானே மிஸ்டேக். சொல்லிட்டு இருந்தா நடக்குதே வேற. இப்ப பாரு ஒஞ்சு போனது ஒட்ட வைக்கிறதுல எக்ஸ்பர்ட் நானு. நீ கம்மன் கடை ரூட்ட மாட்டாத. இப்ப அவன் வீட்டுல போய் கலாயில இன்னும் நடக்குது பார். பெருசு பாரியா? இப்ப எதுக்கு அதெல்லாம் கம்மனு கடை பீத்திக்காத. வீட்டு சொல்றியா? என்ன? வீடு இவ்வளவு பெருசா இருந்து என்ன பிரயோஜனம்? மனசு தம்மா தோண்டு இருந்துச்சுன்னா ஏன் போறியா? ரமேஷ் ரமேஷ் கவலைப்படாதீங்க, எங்க அண்ணா வந்திருக்காரு. உங்க அப்பா கிட்ட பேசி நம்ம 2 பேரும் எப்படியோ சேர்த்து வச்சிருவாரு. தைரியமா இருங்க. அவர்தான் உங்க அண்ணனா? மீசியை பார்த்தாலே பயமா இருக்கு. இதாயா ஊட்டு மாப்பிள எப்படி ஆளு? பாக்கிறதுக்கு நல்லா தான் இருக்கிறாரு. ஆனா லாகப்ல இருக்கிற மாதிரி மூச்சு நிக்கிறாரு. அதான் பேஜாரா இருக்குது. வெளியே வாயா. வரணும்னு ஆசைதான், பூட்டி இருக்கே. பூட்டி இருந்ததுன்னா பொட்டச்சி மாதிரி உள்ளே இருந்துருவியா? சட்டை போட்டுக்கிறேன் குளிக்க முடியாதுன்ற மாதிரி இருக்குது. சட்டை காட்டினாதான் நீ குளிக்க முடியும். இந்த பார் லாலாய் அண்ணனுக்கு எதுக்காக கட்டி பூட்டிக்கிறிய நீ? முன்ன கால உண்டு ஆசீர்வாதம் வாங்கியா? மரியாதை மனசுல இருந்தா போட போட்டுமா? பாயா என் தங்கச்சிய கண்ணு கலங்காம காப்பாத்துவா? வாழ்நாள் பூரா கண் கலங்காம காப்பாத்துவாங்க. கிழிஞ்சது போ. இத்த சொல்றதுக்குள்ளே கண்ணு கலங்குறான். இவன் என்னத்த காப்பாத்து போறான்? அதெல்லாம் நல்லா கவனிச்சுக்கயா. நான் ஸ்ட்ராங்கா தயார் பண்ணிருக்கேன்ல. நீ தயார் பண்ணியா? முதலிரவே நடக்காம வாழ்க்கை முடிஞ்சிருமோன்னு பயந்துட்டேன். ஓரங்கட்டான் பத்தியா? ஏய் வா. நாங்க செட்டில்மெண்ட் ஆவறதுக்கு முன்னாடியே நீங்க சென்டிமெண்ட் ஆயிடாதீங்க. இதெல்லாம் அப்பால வச்சுக்கலாம். தட்டா மாப்பிள்ளை ஸ்டடி பார்ட்டி தெரிஞ்சு போச்சுல. இன்னும் இனாது மறியட் நிக்கிற நீ. கரெக்ட். நைனா கூப்பிடு. நைனாவா? நான் அப்பா தான் கூப்பிடுவேன். எப்படியோ கூப்பிடுயா? அப்பா? ஐயோ கண்ணு மூச்சு காட்டுல இருந்து ஊந்துற போறாரு கண்ணா. இப்படியா கூப்பிடுறது? கத்துல கடகால அடத்தல. இந்த பார் ஒரு ஸ்பெஷல் போர்ட்ரேட் எடே. எப்ப பார் பாத்ரூம். பாத்ரூமா? அது இந்த பக்கம் இருக்குங்க. அதுக்குதான் வந்தாங்க. கவனம் கிடக்குறியா? இது உங்க அப்பாவுக்கு பட்ட பேரியா? ஐயே பாத்ரூம் பரமசிவா. வானா அழகான செடி வாடி போடும். இவன் எங்க வந்தான்? எச்சு துப்பு வந்திருப்பான்னு நினைக்கிறேன். ஏண்டா இந்த வீடரை எச்சி தொட்டியா? கண்டவல்ல எச்சி துப்புறதுக்கு. முதலாளி அந்த பொண்ணை நீங்க வெளியே அனுப்புனீங்கல்ல, பணம் கொடுத்து சப்போர்ட்டுக்காக இந்த மீசையை கூட்டிட்டு வந்திருக்கு. இவன் வர்றத பார்த்தா ரவுஸ் காட்டுவான் போல தெரியுது. யோ சொந்த தங்கச்சி கிட்ட எவனாவது பணம் வாங்குவானாயா? ஓஹோ கடைசியில இவன் ஓன் தங்கச்சியா? கட்சியில இல்லையா? முதல்ல இருந்து என் தங்கச்சி தான். கூட பிறந்த ரத்தம். அது ஓடியாந்து அண்ணாத்த பலாந்து ஆயி போச்சுன்னு சொல்லி கால்ல விழுந்து அழுவ சொல்ல என்னாச்சு தெரியுமா? என் காலெல்லாம் கண்ணீர்ல நஞ்சு போச்சு. ஓ கதை அப்படி போகுதா? என் சொத்தை கொள்ளையடிக்க என் மகனை மடக்கி உன் தங்கச்சியை கல்யாணம் பண்ணி வச்சுட்ட. ஆமா பொல்லாத சொத்து பிசாசு சொத்து. அவனுக்கு எவனோ ஏதோ அதுங்க ரெண்டு ஆசைப்பட்டுச்சே. நான் தான் என் கண்ணால பண்ணி வச்சேன். பாவம் இது கூட தெரியாது. இந்தமா நீ என்ன குறுக்கால பேசிக்கிட்டு இருக்க? நீ குறுகால பேசிக்கின்னு நீ இந்த வீட்டு டிரைவர். நீ பேசலாம், அவ பேசக்கூடாதா? நான் அவ வீட்டுக்கார ஆக போறவன், அவ என் டிரைவர் ஆக போறவன். பொண்டாட்டி ஆக போறவா? இதுல என்ன தப்பு? வாயின்னு வந்த பொண்ண வாய விடாம வாசலோட தட்டிட்டீங்களே. பச்சை பூ வாடல, கட்ட புடவை கசங்கல, பால் பழம் சாப்பிடல, பாய் போட்டு படுக்கல. அதனாலதான் ஃபர்ஸ்ட் நைட் நடக்கல. பாவம் என் தங்கச்சி பொண்ணு வாடி போய் வந்திருக்குது. இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுமா? சும்மாவா சொன்னாங்க பெரியவங்க? கமால கிடிகிரி சைதாப்பேட்டை வடகிரின்னு. இதுக்கு என்ன பதில் சொல்றீங்க? இதுக்கு எவன் பதில் சொல்ல முடியும்? இந்த பாரு, என் பையன் செஞ்ச தப்புக்கு என் அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ண நான் மருமகளா ஏத்துக்க முடியாது. இப்பதாயா சொன்னா ஐசல்லக்கடி கும்மா அப்படி போடுறாங்க அம்மா. இந்த பொன்மணியை சொன்னது எவையா? எங்க அண்ணன் ஜிஞ்சர் கபாலி. யாயா என் தங்கச்சி நாட்டியம் துட்டோட வந்துட்டு இருந்ததுன்னா சரியா இருந்தாலும் பரவாயில்லன்னு இங்கே பிடிச்சி அமுக்கிட்டு இருப்பீங்க. இப்ப துட்டு இல்லாத கைட்டு கூட பாக்குறீங்களா? யாயா அந்தஸ்து அந்தஸ்து பாக்குறதா ஏன் உன் பையனை சரியான பய ஊட்டியா? பாத்தியாடா பரதேசி பயல. என்ன கூப்பிடாரு பார். உன்னாலதான் கண்டவன் கண்டபடி பேசுறான். உங்க அண்ணனை பாரு,
பெத்தவங்க கல்யாணம் பண்ணி வச்சுட்டு பேசாம இருக்கான். அவன் புள்ளையா நீ புள்ளையா? யோ, முஞ்சி போன கல்யாணத்துக்கு ஏன் அம்மா ஆச்சுன்னுக்குற? இதான் மருமகன் ஒத்துக்கோ, இல்லன்னா ஊடு நாஸ்தி. என்னடா அவன் பாட்டுக்கு பேசிட்டே போறா, நீங்க பாட்டுக்கு பாத்துக்கிட்டு சும்மா இருக்கிறீங்க. அடிச்சு துரத்துங்கடா. சைடு வேணா, வீடு கட்டு. என்னடா அது நடுவில் நாக்க தட்டுறான்? படிக்கிட்டு வைக்கிறான். என்ன மாடி விட்டு கட்டிட்டான். விட்டு ஆண்டரா வைப்பான் போட்டுருக்கு. என்னது சின்ன ஓடி? என்னடா அவன் பாட்டு ஏதோ செய்யறான், நீங்க பாட்டு விளையாண்டுக்கிட்டு வேன் வர்றீங்க. அட சும்மா இருங்க நீங்க. நாங்க வெறும் கூரை வீடு தான் கட்டணும். அவன் சின்ன வீடு மாடி வீடு கட்டி ஆண்டரா வச்சு டிவி எல்லாம் காட்டுறான். இந்த ஆளு வேணாங்க, வேற ஆளை காட்டுங்க, நாங்க அடிக்கிறோம். வேற ஆளை வேற காட்டணுமா உங்களுக்கு? யோ, என்னமோ வீராப்பா உள்ள வந்தியா? இன்னாத்துக்கு சேர்த்து வைக்கவா இல்ல ஊடு கட்டவா? சும்மா பிலிம் காட்டாம அவரை கருத்து பாரியா. அவரது தான் இதுங்க ரெண்டும் பாத்துச்சுங்களே. இது கவலைப்படாத, சென்டிமெண்டா டச் பண்ண மாப்ள. உனக்கு இந்த அப்பம் வேணுமா இல்ல இது வேணுமா? தச்சி கிளாமரா நிக்காத, கவலையான இல்ல. உனக்கு அப்பம் தான் வேணும்னா இந்த சொத்து சோத்தெல்லாம் கட்டி இந்த வீட்லயே அழு. இது வேணும்னா இத்த கட்டிக்கினே அங்க வந்து அழு. ஆனா உன் முடிவை டக்குன்னு சொல்லிடு. டைம் லிமிட்டட். ஐ ஆர் வெயிட்டிங் உன் முடிவுக்காக. யோசி, ஒரு போட்டோ எடு. பீடா கோரி போட்டு சொல்லுமா. கொண்டு கொண்டு. ஏபா, நான் ராணியோட போறதா டிசைட் பண்ணிட்டேன். இந்த காரு, பங்களா, சொத்து சுகம், நகை நட்டு எனக்கு சேர வேண்டிய பணத்துல ஒரு பைசா பாக்கி இல்லாம இப்ப செட்டில் பண்ணுங்க. ஐ வாண்ட் இமிடியேட் செட்டில்மென்ட். யா யா. நிலமா அப்படி ஐயா. முதலாளி, எப்ப ரமேஷ் அவங்களோட போறேன்னு சொல்லிட்டானோ அப்பவே தெரிஞ்சு போச்சு அவன் உங்க சொந்த புள்ள கிடையாது. சேகர் தான் உங்க புள்ள. அவன் உடம்புல ஓடுறதா உங்க ஒரிஜினல் ரத்தம். சம்பந்தி, வணக்கம் சம்பந்தி. கீஞ்சது போ. சம்பந்தின்னு கூப்பிட்டு நீ இவன் எங்க வந்தான்? யார் இந்த ஆளு? உனக்கு தெரியுமா? தெரியுமாவா? குருடனு கூட தெரியும். பேரு வில்லங்கம் வீராசாமி. சரியான கிரிமினல் பார்ட்டி. இங்க என்ன வில்லங்கம் பண்ண வந்துக்கிறானோ கலந்துக்காம கம்முன்னு வெயிட்டிங்ல கண்டுக்குவோம். வணக்கம் சம்பந்தி. சம்பந்தியா? யோ, யாரியா நீ? கோவப்படுறீங்களே, உட்காந்து பேசலாமா? உட்கார்ந்து பேசுறது உருண்டு பேசுறதெல்லாம் அப்புறம் வச்சுக்க. நீ எந்த வகையில சம்பந்தி? சம்பந்தினா ஒண்ணு பொண்ணை கொடுத்திருக்கணும், இல்ல பொண்ணை எடுத்திருக்கணும். நீ கொடுத்தவனா எடுத்தவனா? நான் கொடுத்தவன். பத்மா, இது என் மக, உங்களுக்கு மருமக. இது என் பேர, உங்களுக்கும் பேர. அப்பா, ஏ சேகர், என்னடா இதெல்லாம்? தாத்தா, எங்க அப்பா வாடா போடா கூப்பிடாருங்க. டேய் பரமசிவம், என்னது டேயா? நல்ல மருமகங்க வீட்டுக்கு வந்ததும் வராதுமா மாமனார டே போட்டு கூப்பிடுங்க. ஐயா, என் பொண்ணு அவரை பேர் சொல்லி கூப்பிடலீங்க. பையனோட பேர் பரமசிவம், அவனை கூப்பிட்டா. பெரிய டுபாகூர் குடும்பம் மாறிது. ஒரே கலிஜியா? டேய் சேகர், உன் தம்பி ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்ததே என்னால தாங்க முடியல. நீ என்னடா ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தி ஒரு பிள்ளையை பெற்றிருக்க. உனக்கு எவ்வளவு நெஞ்சழுத்தம் இருக்கணும்டா? இல்லப்பா, உங்ககிட்ட முன்னாடியே சொல்லாம தான் இருந்தேன். அதுல மாப்பிள, நான் சொல்றேன், விவரமா சொல்றேன். சம்பந்தி, உங்க பையன் என் பொண்ண கல்யாணம் பண்ணிக்கிட்டு அத உங்ககிட்ட சொல்றதுக்கு பயந்து இன்னைக்கு கூட்டிட்டு போறேன், நாளைக்கு கூட்டிட்டு போறேன் என் வீட்லயே வச்சு குடும்பம் நடத்தினார். இப்பதான் உங்க ரெண்டாவது பையனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சே. இனி நான் பேசாம இருந்தா என் மக வாழ்க்கை பாழா போயிடும். அதனாலதான் அவங்க சேர வேண்டிய இடத்துல சேர்த்துட்டேன். இனி நீங்களாச்சு அவங்களாச்சு உங்க மருமக ஏத்துக்குங்க, உங்க பேரை பாத்துக்க. இத்ததாயா எங்க பெரியவங்க சொன்னாங்க, உட்டாலுக்கு நீங்க வாயா ஊந்தி வந்து வாயான்னு. யாரு அந்த பெரிய மனுஷன்? எல்லாம் வாண்டி வந்தா ரிலேஷன்ஸ். வச்சுக்கயா? யா பெரிய மனுஷன் இம்மா நேரம் தம்மு கட்டிக்கினு கெத்தா கூவினு இருந்தியா கௌரவ அந்தஸ்துன்னு. இப்ப எல்லாம் காத்துல பூச்சியா. என்ன பண்ண போற நீ? அப்பா, நான் என்ன சொல்றேன்னா, அறிவு வெட்டவன தகுதி இல்லாத இடத்துல உறவு நீ வச்சுக்கிட்டதுனால எனக்கு இந்த அசிங்கம் எல்லாம். மரியாதை நீங்க ரெண்டு பேரும் இந்த வீட்டை விட்டு வெளியில போங்க. என்ன சம்பந்தி பேசுறீங்க நீங்க? போன் சொன்ன உடனே போறதுக்கு நாங்க என்ன விவரம் தெரியாதவங்களா? இவங்க ரெண்டு பேருக்கும் சட்டப்படி நான் ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி வச்சிருக்கேன். இதுக்குதான் நான் புத்திசாலித்தனமா முதல்லயே சொன்னேன். எல்லா சொத்தையும் என் பேருக்கு எழுதி வச்சிருங்க, நான் பாடிச்சுவனேன்னு போயிடுறேன். ஏண்டா, அப்ப நான் மட்டும் இழுச்சு வாங்கினா? அப்பா, சொத்தை பூரா என் பேருக்கு எழுதி வைங்க, நான் போயிடுறேன். அடச்சே, சொத்து சொத்துன்னு நாயா பேயா அலைகிறானுங்க. இவரு
இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு பேய அலைஞ்சு கடைசியில பேயா மாறிட்டான். அடே இப்படித்தான் எங்க ஊர்ல ஒருத்தன் சொத்து சொத்துன்னு நாயா அலைஞ்சு கடைசியில் நாயா மாறி போயிட்டான். அது எப்படியா நாயா மாறுவான்? ஏண்டா பேயா மாறும்போது நாயா மாற மாட்டானா? அப்ப எப்படி சாப்பிடுவான்? உன்ன மாதிரி நக்கித்தான். அப்பா முடிவா கேக்குற, சொத்தை பிரிச்சு கொடுக்க முடியுமா முடியாதா? முடியாது. ஏன் முடியாது? இதென்ன உங்க சொத்தா? எங்க தாத்தா சொத்து இல்ல? அதானே கோர்ட்டுக்கு போனா நீங்க ரோட்டுக்கு வந்துருவீங்க. சட்டத்திலே சொல்லிருக்கு தாத்தாவோட சொத்தெல்லாம் ரெண்டாவது பேருக்கு தான் சேரணும். யா பாட்டனுக்கும் பேரனுக்கும் மத்தியில போறது பேஜார் பண்ணினுங்கிற. ஓஹோ இவர் இல்லன்னா நீயே பிறந்துட்டு இருக்க மாட்டியா மனுஷங்க? இப்ப என்ன தெரியுமா, பத்திரத்தை பிச்சு கொடுத்துடுங்க. உசார் பத்திரி ரைடு வாங்கிக்கனா சைடு. என்னப்பா யோசிக்கிறீங்க? சொத்தை பிரிங்கப்பா. இல்ல உங்க சொத்து பூரா கொடுங்க, நாங்க பிரிச்சுக்கிறோம். எங்களை பிடிக்கல இல்ல, அப்ப சொத்தை பிரிச்சு கொடுங்க. சொத்து மேல கண்ண வாங்கி ஜல்சா பண்ணி டீல்ல விட்டியா? கோயில் வளத்துக்கு எழுதி வச்சிருக்கீங்க. இல்ல மைனர் சொத்துன்னு மஜா பண்ணிட்டீங்களா? அப்பா இப்ப சொத்தை பிரிச்சு கொடுக்க போறீங்களா இல்லையா? எங்க சைட பொறுத்த வரைக்கும் முடிவு தெரியாத போறதா இல்ல. சொல்லியா 2ல 1. ஐயோ நிறுத்துக்கடா. என்னடா 2ல 1? அது எனக்கே தெரியாது. என் 2 பையன்கள்ல ஒரு பையன் தான் உனக்கு பிறந்தான்னு சொல்லிவிட்டு என் பொண்டாட்டி கோமாவில பிறந்துட்டா. முதலாளி 2ல ஒரு புள்ள உங்களுக்கு பிறக்கலையா? யாருக்கும் தெரியாம இவ்வளவு பெரிய ரகசியத்தை எப்படி முதலாளி உங்க நெஞ்சில பூட்டி வச்சிருந்தீங்க? சும்மாறா பூட்டி வச்சிருக்காங்க திறந்து வச்சிருக்காங்கன்னு. ஏன் முதலாளி ஆளுக்காள் சத்தம் போடுறாங்கன்னு ரகசியத்தை போட்டு உடைச்சிட்டீங்களே. சம்பந்திங்கன்னு சொல்லிட்டு 2 பெருச்சாளிங்க வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கேன். அது சாதாரண பெருச்சாளி இல்ல, அதுலயும் அந்த நரச்சத்தல பெருச்சாளி மோசமானது. முதலாளி உங்க பிள்ளைங்க அவங்க உங்க பொண்டாட்டி முந்தானி பிடிச்சிட்டு போயிட்டாப்ல. இப்ப எதிர்க்கட்சி ஸ்ட்ராங்கா இருக்கு. விஷயத்தை வீட்டுக்குள்ளேயே போட்டு அமைக்கி வைக்கிறது தான் நல்லது. இல்லைன்னா வெளியில போய் தமக்கு அடிச்சிருவாங்க. பையங்களை வெளியில விடாம வீட்டுக்குள்ளேயே பூட்டி வைக்கிறது தான் கரெக்ட். சம்பந்தி நான் சொல்றது என்னன்னா, நீங்க யாரும் எதுவும் சொல்ல வேணாம், நானே சொல்றேன். நடக்க கூடாதெல்லாம் நடந்து போச்சு. அவன் பொண்டாட்டிய கூட்டிக்கிட்டு உள்ள போங்க. நான் ஒரு முடிவுக்கு வர்ற வரைக்கும் சொத்தை பத்தி நான் நீன்னு எவன் வாயை திறக்கப்படாது. இனிமேதான் ஜாக்கிரதையா இருக்கணும். மாப்பிள எதிரி எனக்கு முடக்கானவன், எந்த நேரத்துல என்ன பண்ணுவானே தெரியாது. அசால்ட்டா இருந்துடாதீங்க. நீங்க ஒண்ணு கவலைப்படாதீங்க. அப்பப்போ வந்து ஐடியா மட்டும் கொடுங்க, வெளுத்து கட்டிடுறேன். அது போதும். எதிரி லகேஜோட வந்து இறங்கிட்டான். என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. லகேஜுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. தங்கச்சி கோகமாகான இடத்துல வந்து வாக்குப்பட்டுக்குது. மாமியார் யாரு வேற மயக்கத்துல இருக்கிறான். மிளகா அடிச்சிடாத, அப்பப்ப நீ தான் வந்து பாத்துக்க. சொல்லிட்டல கவலை விட பூந்து கலாசிடுறேன். நான் யா கெவுனுங்கிறார். போய் ஆக வேண்டியதை பாரு போ. டேய் வேண்டாம், என்கிட்ட மோதணும் நினைக்காதே. நான் ஒரு மாதிரியானவன். இதுக்குதான் யா குப்பத்து பெரியவங்க சொல்லிக்கிறாங்க. என்னன்னு? வஜ்ரம் போட்ட மாஞ்சா பாட்டிலோடு சேர்ந்தா உட்டா குறுக்க டீல், அருந்து பூடு நூலு, அடங்கி போடா ஃபூல். பெரியவங்க சொன்னதியா? எடு ஒரு லைட் பெசல் போட்டு நிம்மதியா இரு. அட உனக்கு தெரியாது, நான் சொல்றத கேளுடி. படி அரிசிக்கு ஆளா உளுந்து கணக்கு. அப்பதான் இட்லி பல்லிப்பூல மல்லிப்பூ அப்படி இருக்கும். இந்த இட்லிக்கு மீன் குழம்பு இருக்கே, எடுத்து போட்டு அடிக்கும் போ. உங்க அண்ணனுக்கு ரொம்ப பிடிக்கும். மீன் குழம்பு வைக்கிறது எப்படின்னு சொல்லி தரேன், கத்துக்க. பல்லாட்டு புள்ளியாகிறிய நீ. பெத்தா எங்க உடம்பு முடியாம பட்டு நிக்குது. என் தங்கச்சி தள்ளி கொடுத்து விளையாடு நிக்கிறிய. உங்க அம்மால நான் காப்பாத்த சொல்லி கடவுளாண்ட வேண்டின்னு வந்துக்கிறேன். எம்மா முண்டகண்ணே, என்னையா நீ கம்முன்னு கிடக்குறியா? நான் சாமியாண்ட வேண்டிக்கின்னு சொன்னேன். பார் வேண்டிக்கின்னு 90 வாங்கி ஆந்துக்கிறேன். இத்த எடுத்துன்னு போய் உங்க அம்மா நேரத்துல பூசினா சப்ஜாடா எல்லாம் கம்மி ஆயிடும். அந்த மணி எடுத்து கடாசிடலாம். நடு வீட்டுல அசிங்கமா தொங்கி நிக்குது. அத்தியா அடிக்காதான்னு அண்ணா வந்து பாத்து நிக்கிறாரு உங்க நைனா. பாத்துன்னு கிடக்கட்டும், கட்டினதே அவரு தானே. மருந்துல விஷத்தை கலந்தானே வீட்டை விட்டு வெளியில துரத்தினாரு. இப்போ இதை எடுத்துட்டு போன இது வீபூதி இல்ல, வெடி மருந்துன்னு வெட்டியே போட்டுருவாரு. நான் அந்த வீட்டு படி மிதிக்க மாட்டேன். அட என்னங்கடா இது, கோளாறான குடும்பத்துல பிறந்துட்டு குழப்பம் பண்ணி நிக்கிறீங்க. உங்க அம்மாவது சொல்லாத படுத்துனுங்களாம்ல, சொல்லிட்டு வேற படுத்துக்குச்சு. அண்ணே அவர்தான் மாட்டேன்னு சொல்றாருல, நீயே எடுத்துட்டு போய் வையன் விபூதியை. அட என்னம்மா நீ புரியாத பேசினுங்கிற. மாப்பிள்ளையா தெத்திட்டு இருக்காங்க, என்ன சேர்த்துக்குவாங்களா? என்னி தான் தெத்திடுவாங்க. அத்த பார்த்தா முடியுமாயா? இத பாரு, உன் மனசு சுத்தம், கை சுத்தம். உன் கையால 90 எடுத்து போச்சுனா அந்த அம்மாக்கு நிச்சயமா குணமாயிடும். அன்ற 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 இன்னொரு தடவை ஆனா எனக்கு கெட்ட கோவம் வரும். போயா கண்ணுல
மொளகாத்தேன்னு சொல்லிச்சிட்டியா நீ எங்க காட்டு வேணாம் இதே வேலையா போச்சு இல்ல கையில Vijay's Theri trailer has crossed 5 million YouTube views and 2 lakh likes within a week of its release. Well, the trailer of the Atlee directed emotional cop flick is being unanimously praised by fans.